என் அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தோடு கூட உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். என்ன தரப்போகிற ஆண்டவர்களுக்கு? ரெட்டிப்பான நன்மை. நன்மையே கிடைக்கலாம், ரெட்டிப்பாக கொடுக்க போகிறாராம். ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவாராம். எப்பொழுதுனா இந்த வார்த்தை கேட்குறீங்களே, இந்த மாத்திரத்தை உன் நன்மை உண்டாகுன்றார். எப்படின்னா நன்மை வரும்? நானே இப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் திடீர்னு எப்படி நன்மை வரும், அதிசயம் எப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அநேக வார்த்தை மூலிமா ஆண்டவர் பேசியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்திருக்கும், நடக்காமல் இருக்காது. நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பெற்றுக்கிறார்னா இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிறார். எதற்காக சொன்னால், இந்த வார்த்தை கூர்ந்து கவனிங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். அரணான கிறிஸ்து அவர் பக்கம் திரும்பணுமா? உங்கள் பழைய வாய்க்கெல்லாம் தள்ளி போட்டுருங்க. உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா எப்படிங்க வரும்? நமக்குள்ள அசுத்தங்கள், தீய காரியங்கள், வேண்டாத காரியங்களை நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்துச்சுன்னா நமக்கு ஆசீர்வாதம் எப்படி வரும்? வராது. தீய பழக்கத்திலிருந்து விடுவிக்கணும், அநேக போதை வசதிலிருந்து விடுவிக்கப்படணும், அநேக காரியத்தில் பொய் சொல்வதில், களவு செய்வதில் அநேக காரியம் நமக்குள்ளே இருக்குங்க. ஒவ்வொருக்கும் ஒரு மனுஷனுக்கு இருக்கும், இல்லாத இருக்காது. அதெல்லாம் தூக்கி தூரம் போடுங்கன்றார். அரணான கிறிஸ்து பக்கம் திரும்ப சொல்கிறார். அரணான கிறிஸ்து எப்படியாப்பட்டுறான்? நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். அந்த அரணுக்கு திரும்பும்போது எல்லா அழுக்கான காரியங்களை வெளியேற்றிட்டு போகுது. அரணான கிறிஸ்து, அன்பான இயேசு அவர்கிட்ட நீ திரும்பி வரும்பொழுது அவர் என்ன சொல்லுவார்னா, நான் ரெட்டிப்பான நன்மை தரப்போகிறேன் உன் வாழ்க்கையில். அந்த இதெல்லாம் தெத்துருப்பா, உனக்கு நன்மையே பெற முடியாதபடி இருக்கிற காரியத்தெல்லாம் உன்னை விட்டு நீக்கி போட்டுட்டு அரணான கிறிஸ்து பக்கம் என் பக்கம் திரும்புவா. நன்மை பெற முடியாது இருக்கிற உன் காரியங்கள் எத்தனை இருக்குது யோசித்து பாருங்கள். எல்லாத்துக்கு தூரம் போடுங்க. அரணான கிறிஸ்து பக்கமாய் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றே தருவேன். இன்றைக்கே நீங்கள் தூக்கி போடுங்க. இன்றைக்கே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கூடியவருங்க. நீங்கள் சாபத்துக்குரியவர்கள் அல்ல, ஆசீர்வாதத்துக்குரியவர். ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன், உங்களை பெருக பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாருங்க. நம்மளை ஒருவரும் அவர் ஆசீர்வதிக்காத விடுவதே இல்லைன்றாரு. ஆனால் நம்ம தான் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறோம். நமக்கு தேவையில்லாத காரியத்தை நம்ம செய்கிறோம், தேவையில்லாத வார்த்தைகளால் பேசி அநேகர் மனசை புண்படுத்துகிறோம். தேவையில்லாத வார்த்தை தானங்க அதெல்லாம். நம்ம வாழ்க்கையில் எது தேவை? அன்பு தேவை, அரவணைப்பு தேவை, ஆசீர்வாதம் தேவை இல்லையா? அதுதான் சொல்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கை ஆனவர்களே, எல்லாம் அரணான கிறிஸ்து பக்கம் திரும்புங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம் முடியாதபடி அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது. நான் அதில் என்ன பண்ணேன்? ஆசீர்வதிக்க போகிறேன். ரொம்ப நாள் இல்லை, இப்பொழுது இன்றைக்கே ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்கிறாருங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் நீக்கி போடுங்க. ஆசீர்வாதம் பெற்று அன்போடு வாழுங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.